அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட்ஸ் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் இந்த திருக்குறளுக்கு இணங்க நாங்கள் எங்கள் ஃபுட்ஸ் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். சர்க்கரை விலைக்கிழங்கு அல்வா பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சர்க்கரை விலைக்கிழங்கு ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை குழந்தைங்களுக்கு எந்த விதத்தில் சமைச்சு தரலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கை நல்லா கருப்பு இல்லாத சொத்து இல்லாத பார்த்து எடுத்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு போல் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே நம்ம வச்சுருக்குறோம். நாட்டு சர்க்கரையில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ அல்வா நம்ம செய்ய போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கை நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்து, அப்போ தான் அதோடய சத்துக்கள்லாம் அதிலே இருக்கும். அதை நல்லா கட் பண்ணி ஆவியில் நல்லா வேக வச்சுட்டு, அது எப்படி குழைய வேக வைக்கணும், அது எப்படி வெந்திருக்குன்னா மேலே ஒரு அந்த வடைக்கம்பி ஒன்று எடுத்து அதை குத்தி பாருங்கள். அதை எதுவும் டச் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். உடனே அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதோடைய தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு அதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம முதல்ல அரைச்சிக்கணும். மிக்சியில் சின்ன சின்ன துண்டாக போட்டுருங்க. அதை தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அழகாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இதில் அல்வா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க அதை வேணானே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த சர்க்கரை வெள்ளைக்கிழங்கை சாப்பிடுவாங்க. 1/2 கிலோ சர்க்கரை வெள்ளைக்கிழங்குக்கு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துடும். அதில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணியில் அந்த சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். எந்த பாகுபதமும் நமக்கு தேவையில்லை. ஓரளவு அந்த சர்க்கரையை ஃபுல்லாக அந்த தண்ணியில் கரைஞ்சி இருந்தால் மட்டும் போதும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம தேவையான அளவு நமக்கு தேவைன்னா ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆப்ஷன் தான், தேவையில்லைன்னா விட்டுடலாம். ஏலக்காய் தூளை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணியாக ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு வந்து இதோட மிக்ஸ் பண்ணுங்கள். போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த பாகோடு அந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு என்ன ஆகிடும், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக, எந்த விதமான பொருளும் நம்ம இதில் ஆட் பண்ணல. ஒரிஜினலாக நாட்டு சர்க்கரையை வச்சு சுத்தமான நெய்யை வச்சு தான் இதில் நம்ம செய்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நெய், 100 கிராம் நெய் அளவுக்கு நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நெய்யை இதில் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த நெய் நம்ம சேர்க்குற நெய் திருப்பி நம்ம இது உருகி இந்த தண்ணிலாம் கொஞ்சம் உருகி வரப்போ இழுத்துட்ட பிறகு நம்ம ஊற்றின நெய் அப்படியே மேலே மிதக்கிற மாதிரி இருக்கும். அந்த பதம் வந்தோடனே அல்வா பதம் வந்துடும். நீங்கள் இறக்கி வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். சர்க்கரை வெள்ளைக்கிழங்குனே இதை சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு கோதுமை அல்வா போல் நாக்கில் வச்சாலே கரையிற அளவு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு தெரியாமல் அவங்க சாப்பிடுவாங்க. சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஊற்றிருக்கோம் இல்லையா, 100 கிராம் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கோம். நெய் நம்ம வீட்டிலே காய்ச்சின நெய், அது அந்த ஆடெல்லாம் எடுத்து நம்ம வீட்டிலே மேக் பண்ண நெய், ஒரிஜினல் நெய்யை நம்ம ஊற்றிருக்கோம். நம்ம ஊற்றின எல்லா நெய்யும் மேலே பாருங்கள் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த பதம் போதும், அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு திராட்சைலாம், அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோடனே போதும். இதோடு ரெடி பண்ணி கீழே எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இறுகிட்ட பிறகு நம்ம அல்வா பதத்தில் ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக பிள்ளைங்க வேணானே சொல்ல மாட்டாங்க. இது நீங்கள் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு தான் செஞ்சீங்கன்றதே அவங்களுக்கு தெரியாமே இருக்கும். ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதனுடைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். நம்ம முன்னோர்கள் கொடுத்த கிழங்கு வகையில் ஒரு மறந்து போன கிழங்கு வகைன்னு இதை சொல்லலாம். இந்த கிழங்கை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் வச்சோன்னே இந்த மாதிரி கட்டியாக இறுகி பதம் வந்துடும். சூப்பராக இருக்கும் இந்த அல்வா. எங்கன்னா மினி காம்போ ஆஃபர் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோவை நீங்கள் போய் திறந்து பார்க்கலாம். மினி காம்போ லட்டு ஆஃபர் கொடுத்துருக்கோம்.